ஏகப்பட்ட பொய்களை அள்ளி வீசி 5க்கும் மேற்பட்ட ஆண்களை திருமணம் செய்து ஏமாற்றி ஹாயாக வலம் வந்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் வெளிவந்த தகவல்களை கேட்டு போலீசாரே ஒரு கணம் மிரண்டுதான் போயுள்ளனர். வடிவேல் திரைப்படத்தில் வரும் காட்சியையே மிஞ்சிய இந்த சம்பவம் அரங்கேறியது மயிலாடுதுறை மாவட்டத்தில்தான். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள குளங்கரை பகுதியை சேர்ந்தவர் சிவச்சந்திரன். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இவரது தாய்க்கு உடல்நிலை சரியில்லாததால் சிதம்பரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அப்போது அதே மருத்துவமனையில் நிஷாந்தி என்ற பெண் அவருக்கு அறிமுகமாகியுள்ளார். அவர் தான் MBBS படித்துவிட்டு சிதம்பரம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக வேலை பார்த்து வருவதாக கூறியுள்ளார். நாளடைவில் இருவரும் நட்பாக பழகி வந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணம் தொடர்பான புகைப்படங்களை சிவச்சந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த நெப்போலியன் என்பவர் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் கடந்த 2017ஆம் ஆண்டு அரசு வேலையில் இருப்பதாக மீரா என்ற பெண்ணுடன் தனக்கு அறிமுகம் ஏற்பட்டதாகவும், பின்னர் இருவரும் காதலித்து திருமணம் செய்து சுமார் 4 வருடங்களாக, அதாவது 2021ஆம் ஆண்டு வரை ஒன்றாக வாழ்ந்து வந்ததாகவும் கூறியுள்ளார். பின்னர் ஒரு நாளில் தன்னிடம் எதுவும் கூறாமலேயே மீரா பிரிந்து சென்று விட்டதாகவும், அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நேரத்தில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் மீரா சீர்காழியை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்ட புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாகவும், தன்னை ஏமாற்றிய அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நிஷாந்தியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. போலீசாரின் விசாரணையில் கொடியம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் என்பவரை கடந்த 2010ஆம் ஆண்டு முறைப்படி திருமணம் செய்துள்ளார் நிஷாந்தி. இவர்களுக்கு தர்ஷன் என்ற மகனும் ரேணுகா என்ற மகளும் பிறந்துள்ளனர். பின்னர் சிலம்பரசன் இறந்து போனதால் பெண் குழந்தையை இறந்து போன சிலம்பரசனின் அண்ணன் ஜெயக்குமார் பராமரிப்பிலும், ஆண் குழந்தையை தனது தாயின் பராமரிப்பில் விட்டுள்ளார் நிஷாந்தி. அது மட்டுமின்றி தனது பெயரை மாற்றிக்கொண்டு நெப்போலியன் என்பவரை 2வதாக திருமணம் செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். பின்னர் சிதம்பரம் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவரை சந்தித்து அவரையும் திருமணம் செய்துள்ளார். அவரிடம் கோயமுத்தூர் மாவட்டத்திற்கு பணி மாற்றிவிட்டதாக கூறி தலைமறைவாகியுள்ளார். இதேபோல் கோவை, ஈரோடு மாவட்டத்திலும் பலரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நிஷாந்தியை சிறையில் அடைத்தனர்.